ஒரு ஜாதகத்துல வந்து மகரம் வந்து வலிமையா இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள்? காலபுருஷனுக்கு 10வது ராசியாகப்பட்ட மகரம் சர மண் தத்துவ ராசியுமே. இந்த மகரம் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லா வலிமையாக இருக்குதுனாவே அவங்க வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்னஸாக இருப்பாங்க, மென்டலியாகவும் ஃபிட்னஸாக இருப்பாங்க. இந்த தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, எந்த ஒரு விஷயத்தை கண்டு பயப்படாமல் செயல்படுறது, அதே சமயம் தன்னை சார்ந்தவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகள் அத்தனையும் செய்யறது, அதேமாதிரி தர்மத்தை போதிக்கக்கூடிய நபர்களாகவும் அதே தர்மத்தின் வழியில கர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. அவங்க செய்யக்கூடிய கர்மாக்கள் அத்தனையும் நல்ல விஷயமாகவே இருக்கும். தெரியாம கூட ஒரு தப்பான விஷயத்தை செஞ்சிட மாட்டாங்க. அந்த உண்மையை நேசிக்கக்கூடியவர்கள். எதுலேயுமே ஒரு பயம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அந்த கடவுளுக்கு பயந்து செய்யக்கூடிய தன்மையாக இருக்கலாம், அல்லது தன்னுடைய மனசாட்சிக்கு பயந்து செய்யக்கூடிய தன்மையாக இருக்கலாம். இந்த மகரத்துக்கு அப்படி ஒரு தன்மை உண்டு. வலிமையான ஒரு விஷயத்தை நிச்சயமாக நிறுவக்கூடிய தன்மை உண்டு. இந்த மகரம் ஒரு ஜாதகனால வலிமையாக இருந்துச்சுனாவே அவங்க ஏதோ ஒரு வகையில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் கேட்டகரியில் இருப்பாங்க. இப்போ மகரம் பாதிக்கப்படும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருடைய உடல் ஆரோக்கியத்தில் முதல்ல பிரச்சனை உண்டு பண்ணிடும். அதே சமயம் இவருடைய கௌரவ பாதிப்புகள். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எனக்கு ஏன் தான் இவ்வளோ கஷ்டம் வருது, எல்லாரும் என்னை அவமானப்படுத்துகிறாங்க, எல்லாரும் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கான அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மற்றவர்கள் வழியிலேருந்து நான் அதிக அளவில் துன்பத்தை தான் அனுபவிக்கிறேன், தேவையில்லாமல் என்னை கேவலப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் இந்த மகரம் கடுமையாக பாதிக்கப்பட்டால் மட்டுமே நடமுடியும். மற்றவங்களுடைய கௌரவத்தை எல்லாம் கேள்விக்குறியாக்கக்கூடிய ராசி இந்த மகரம்.